Respected District Collector, Shri Veeraraghav Rao IA, Mrs. Rema Mohan, CEO NSC Foundation, Shri Vasudev Ji, Secretary Green Rameshwaram Trust, Srimati Deepa Niti Rajan, President, Village President, Thiru Shekhar, Amudashekhar, our trustee, Kannan, CGM and Karthigeyan. A very good morning to all of you. வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா நிறுவனம் சார்பாக ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். We are very grateful to you, sir, District Collector, for sparing your valuable time. We seek your support and guidance for implementing this project. I think it is a very sacred place and we need your support at every stage to make this program a success. We are extremely grateful to NSC Foundation and Mrs. Rema Mohan, the CEO, for giving hand in hand this wonderful opportunity to provide water, agriculture and food security to the farmers in a very needy place. It is a water-starved place. I think any initiative with water will bring some relief to the local people. So we are very grateful to this opportunity. Shri Vasudev Ji has been a pillar of support for implementing the Green Rameshwaram project. And I'm very grateful to Shri Vasudev Ji and the entire team. Our special thanks to the village president, Mrs. Deepa Niti Rajan. உங்களுடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் எங்க டீமுக்கு ரொம்ப தேவை. இந்த although I'm not there physically, என்னோட நினைவெல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த கலெக்டருக்கு இந்த இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு கோவிட் டைம்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் பாராட்டாமல் நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது. கலெக்டர் எல்லாரும் சார்பாகவும் நீங்க எல்லாரும் ஒரு கரவ ஒலி எழுப்பி அவரை கலெக்டர் வந்ததற்கு ஒரு நன்றியை நம்ம எல்லாரும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இது உங்களுடைய ப்ராஜெக்டாக நினைச்சுக்கோங்க. நாங்க எங்களால முடிஞ்ச டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், எங்க வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு சப் கமிட்டி போட்டு ரொம்ப நாங்க மானிட்டர் பண்ணி எங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். பட் உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் நமக்கு கலெக்டர் இருக்கிறார், அவரோட கைடன்ஸ் படி இந்த ப்ராஜெக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் once again I want to thank all of you for this opportunity given to hand in hand. Thank you very much. திரு ஜி வாசுதேவ் ஜி அவர்கள் செயலாளராக கிரீன் ராமேஸ்வரம் அறக்கட்டளையில் இருக்கிறார். அவர் விவேகானந்தா கேந்திராவில் ஆயுள் கால உறுப்பினராக கடந்த பல வருடங்களாக கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக செயலாற்றி வருகிறார். அந்த விவேகானந்தா கேந்திரா மூலமாகவும் மற்றும் கிரீன் ராமேஸ்வரம் அறக்கட்டளை மூலமாகவும் அவர் பல செயல்களை, அற்புதமான செயல்களை, சமூக பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக ரினியூவபிள் எனர்ஜி திட்டத்திற்காக ஆஸ்டன் அவார்டு என்ற ஒரு உயரிய விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். தற்போது சித்தா மற்றும் வர்மா ஆகிய கலைகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அவர் உரை ஆங்கிலத்தில் இயற்றுவார். அதை அமுதசேகரன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பார். Srimati Rema Mohan, CEO of National Stock Exchange Foundation, Dr. Kalpana Shankar, Madam Deepa and other dignitaries of the state, sisters and brothers. I am really very happy to be present here on the occasion of this inauguration of the new project to be implemented by Hand in Hand India. டாக்டர் கல்பனா சங்கர் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வரணும். We started our work in Rameshwaram in developing green resilient Rameshwaram 7 years back in the year 2013 with the help of local stakeholders, partners
corporates as well as the line departments of the Ramanathapuram district. கடந்த 2013ஆம் ஆண்டு, அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன்னர் ராமேஸ்வரத்தில் பசுமை ராமேஸ்வரம் என்ற திட்டத்தை ஆரம்பித்தோம். அதற்கு பெருவாரியாக பெருமளவில் உதவியாக இருந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவரும் இந்த திட்டத்திற்கு உடனிருந்தார்கள். And all of you will be very happy to know that subsequently in the year 2017, Government of India issued a government order GO by saying that there will be island development committee which will be headed by the district collector at the district level, which will meet every month, and there will be also a state level committee for island development where the chief secretary will be the chairman and the secretary will be principal administrative secretary. And this state level committee for the development and coordination of this island development will be meets once in 3 or 4 months. 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஒரு அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. அதாவது அந்த ராமேஸ்வரம் தீவினுடைய மேம்பாட்டு கழகம் என்ற மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு மாவட்ட நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சேர்மனாகவும் மாநில அளவில் செக்ரட்டரி அவர்கள் செக்ரட்டரியாகவும் இருந்து அந்த திட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். We are very happy that Tamil Nadu government has given so much importance for the development of Rameshwaram. And then the government of India declared Rameshwaram or Ramanathapuram district as agricultural district. We decided to extend our work beyond the Rameshwaram island and started working for the entire Ramanathapuram district. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய நல்ல ஒத்துழைப்பின் காரணமாகவும் மாநில அரசின் ஒத்துழைப்பின் காரணமாகவும் இந்த ராமேஸ்வரம் தீவில் பல மேம்பாட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ராமேஸ்வரம் மாவட்டம், அதாவது ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டத்திற்கும் ராமேஸ்வரம் மட்டுமல்லாது பிற இடங்களுக்கும் இதை நீட்டிப்பது என்று முடிவு செய்து திட்டங்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. Fortunately, National Stock Exchange Foundation from Mumbai, Rama Mohan is the CEO. She came forward and helped in a big way by helping about 11 different organizations for implementing the project for this agricultural district. மரியாதைக்குரிய ரமா மோகன் அவர்கள் என்எஸ்சி ஃபவுண்டேஷனுடைய சிஓவாக இருக்கக்கூடியவர் பெருமளவில் இந்த திட்டத்திற்கு, இந்த மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக பசுமை ராமேஸ்வரம் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 11 திட்டங்களை வந்து 10 திட்டங்களை கொடுத்து சிறப்பித்திருக்கின்றார். சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த திட்டத்தையும் என்எஸ்சி ஃபவுண்டேஷன் இந்த திட்டமானது இந்த கிராமத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய திட்டமாக இங்கே District Collector is already reviewing our island development committee every month. So we are requested him that we should also review the entire all the electoral projects every month, so that we will be able to guide us properly, and whatever gaps are there, with the help of the line department, we will be able to fill up the gaps, and we will be able to create a very unique model in the entire Ramanathapuram district. Sound தம்பி போதிய நேரம் கொடுத்து இதை ரிவ்யூ செய்து அவர்களுடைய அறிவுரையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுரைப்படி இதை நாம் சிறப்பாக செய்வோம் என்று கருதுகிறோம். And as I told you earlier, these are 11 reputed organizations, and
they don't want to work only on a project mode. They would like to see the sustainability of the project. And whatever gaps are there in the line department work, etc., so in coordination with this line department, with the district administration, we want a beautiful synergy to be created so that a unique model which will be able to showcase it to the Niti Aayog, so that Niti Aayog will not only be proud of Ramanathapuram district, but they will be able to replicate such models in all over India. இந்த திட்டமானது திட்டத்தை செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய 11 நிறுவனங்களும் சிறந்த நிறுவனங்களாக இருக்கின்றன. அவங்க வாலண்டரி ஆர்கனைசேஷன் என்று சொல்லுவோம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெறும் இந்த திட்டத்தை மட்டுமே செயல்படுத்துவது மட்டும் இல்லாமல் அதற்கு மேம்பட்டும் ஒரு மேம்பாடை நோக்கி செயல்படக்கூடிய நிறுவனங்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். I am very happy that Hand in Hand India, they work very hard for completing this project. We are working for 6 months to fine-tune the entire project. Subsequently, they did a very good survey with the help of the cooperation of the village committee in Koglur as well as in Mudukodur block. I am sure they will be able to create a multiple model which will be able to showcase to the entire India. இந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்துவதை நமது நாட்டினுடைய நிதி அமைச்சகமும் அதனுடைய இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் வரக்கூடிய செயல்பாடுகள், இதில் வரக்கூடிய வெற்றிகளை அவர்களுக்கு நாம் தொடர்ந்து அனுப்பி வைத்துக் கொண்டிருப்போம். அவர்களும் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்பதால் மிகவும் அவரோடு எதிர்பார்க்கின்றார்கள். இந்த திட்டத்தை இந்த முதுகுளத்தூர் பிளாக் இந்த திட்டத்தை இன்னும் மிக சிறப்பாக செயலாற்றுவோம். அனைத்து அதிகாரிகளும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்போடு செயலாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். I am sure our young and dynamic district collector Veerano will guide this particular project in the coming days with the help of line departments, and I wish the entire project to be Thank you. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பாக அறிவுரைகளை வழங்கி அவருடைய அறிவுரையை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று இந்த திட்டம் சிறப்புற வாழ்த்துக்கள் கூறி அமர்கிறார். Good morning to one and all. I am extremely delighted to be here with all of you. It is raining very heavily in Bombay, and I am calling from a very rainy place. And it is, you can say, in a way, we have so much of water here today in Bombay where the place is flooded. And I remember when we came to Ramanathapuram, we are doing a wash program in Tirupalani, and lot of the community members told me, "Madam, you are asking us to do hand wash and other things, but we do not have water." So that was the genesis of this entire project, where along with Dan Foundation and Hand in Hand also, we thought we should work on water. Because Ramanathapuram is a water distressed region, and we thought that water is fundamental to life. Thanni illama engalukku endha velayum panna mudiyadhu, endha programum nadthi vekka mudiyadhu. So it is very important that we have a good water program, because water is the foundation, water is fundamental. So that was the genesis of this program. Appadha in the program appadha aarambichadu. Innor vishayam, to all the members on the dais, IAS collector Sir Shri Veeraraghavan Rao and Srimati Deepa from the Panchayat, and from our friends from GRT, Shri Vasudev, and of course all our now the members of our extended family from Hand in Hand, Mr. Amudashekaran, Srimati Dr. Kalpana, and Mr. Kannan, Mr. Babu, and everybody else.
I would like to greet you today. I would like to really, wish you and sir, especially Collector sir, I must thank you for all the help that you have given. GRT keeps me informed that you have given them a lot of guidance, lot of assistance, and you are ever open to us doing more and more projects. Today we are almost nine partners and about 11 programs in Ramanathapuram. We are increasing our footprint block by block, step by step, and we hope we can take up many more projects. Of course, in the near future, I have been asking for a combined meeting, both with Niti Aayog as well as the district administration of Ramanathapuram. So we will soon have that, and so that everybody is apprised and up to date on all the programs that we are doing in education, in sanitation, clean drinking water, elder care, environment, and skill development. Sir, I remember you had told me about skill development. I promised you I will start the skill development, and I have started that. We will apprise you soon of that, so that we can take your inputs, your guidance, and how the government can, or we can align with the district administration, so that there is efficiency in the output, the outcome, and the resources that we are using. So thank you so much, sir. And I can only hope that I will live up to the expectations that you have of NSC Foundation. I must also bring to your notice here that we have a lot of friends on the Zoom call. So a kind request to hand in hand to please translate Tamil to people from Madhya Pradesh, Birbhum, Nandurbar, Karauli. They are all aspirational districts where we are working. Number of people have tuned in today at very short notice. And I am so thankful and grateful for them to spare their time. There are program managers, field workers, and other members of our other organizations, extended family, who are here with us in Ramanathapuram today. As Dr. Kalpana said, Ramanathapuram is a sacred space, and we are privileged to work in that space. And whatever extent possible, we will do to see that the fundamental indicators in education, in elder care, we are running into a situation where we are soon going to have large number of elders in our country, and it will soon reach the tipping point. We are already talking to central agencies about national helplines where all states can be integrated within one number, one helpline, and water aligning with JJM and components of JJM, sanitation and other such related activities which can really help the communities. Fundamental to each and every community is the ownership. We wish and hope and pray and request all the community members. Development is not something separate. It begins with the self. It begins with ourself. It goes to our family. It goes then transmits to the community, community to the village, village to the block, block to district, district to state, state to nation. This is the progression. We cannot say that this is not my job. I don't have to follow these principles. I don't have to save water. I don't have to be judicious in my use of water, because it is going to affect me. It will affect my family, and then to the extended circle of influence, which will then go into the nation. Therefore, it is very, very important that we have to start with the self. We have to accept ownership of the programs. It is for us. NSC Foundation requests each and every community member, especially Madam Deepa Madam, you are there on the dais. Please, your leadership, your guidance at the community level will go a long, long way in ensuring acceptance and ownership of these programs, so that we can create and we are responsible for our destiny and our community's destiny. And we are not dependent on anybody, and we will be entirely self-reliant. Once again, to all the dignitaries on the dais and to each and everyone who has participated, I can see this huge, I can see the hall almost full, as well as so many people who have joined in the Zoom. Thank you so much. ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் இங்க வந்து பங்கெடுத்தது
இந்த ஜூம் மீட்டிங், வர்ச்சுவல் மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு ஹால்ல எல்லாரும் நீங்க வந்து பங்கெடுத்திருக்கீங்க. அண்ட் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லார்ட்டும், தட் நீங்க இந்த ப்ரோக்ராம உங்களோட நினைச்சு நீங்க ஆக்செப்ட் பண்ணி இந்த சேஞ்ச் நமக்குள்ள இருக்கணும், நமக்குள்ளேந்து அது ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நினைச்சு நீங்க இத எடுத்து நீங்க உங்களோட நினைச்சு இத கொஞ்சம் நடத்தி வைக்கணும். இது நாம வெளியில இருந்து வரோம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ராமநாதபுரத்துல உட்கார்ந்துருக்கா, பட் இந்த மக்கள், இந்த கம்யூனிட்டி மக்கள் நீங்க அங்கதான் இருக்கீங்க, அந்த வில்லேஜ்ல அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க அந்த கிராமத்துல இருக்கீங்க. நீங்க இந்த ப்ராஜெக்ட், இந்த தண்ணி ப்ராஜெக்ட் இல்லைன்னா ட்ரீ பிளான்டேஷன் எதானாலும் அதை கொஞ்சம் யோசிச்சு எடுத்து உங்களோட நினைச்சு நீங்க ப்ளீஸ் நடத்தி வைங்கோ. இது என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் இத கொஞ்சம் நடத்தி வைங்கோ. லாக்டவுன் ஆன உடனே நான் அங்க வரேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபீல்டுல வந்து எல்லாம் பாக்குறதுக்கு, சாரை மீட் பண்றதுக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவ் யங் ஐஏஎஸ் ஆபீசர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடத்தி வைக்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஆபீசர்ஸ் இருந்தா நம்ம நாடு எங்கேயோ போயிடும். ரொம்ப எனக்கு சந்தோஷம். நன்றி. And thank you so much for joining in. All my other partners from MP, Birbhum, Nandurbar, Karauli, thank you so much. And thank you so much hand in hand, and everybody else. Thank you once again. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முத்துவிஜயாபுரம் கிராமத்தில் சிறப்பாக NSC ஃபவுண்டேஷன் மற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா நிறுவனம் இணைந்து நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இருந்த காரணத்தினால் ஒரு சிறப்பாக இங்கே ஒர்க் பண்ணுற நோக்கத்தோட இன்று நீர், விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு திட்டம் சிறப்பாக தொடங்கி சிறப்பாக நம்முடைய கிராமத்துடைய மக்களுடைய பங்களிப்போட செயல்படுத்த ஒரு நோக்கத்தோட இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் as many participants are present in this meeting connected in our aspirational Ramanathapuram district, which is a very flagship program of our Honorable Prime Minister. Today, NSC Foundation and Hand in Hand India together resolved to work with the people of this village in implementing a very unique project, water, agriculture, food security project in our Ramanathapuram district, inaugurating in this Muthuvijayapuram village. I cordially welcome all of you, and I thank respected Mrs. Rama Mohan, CEO NSC Foundation, respected Dr. Kalpana Shankar, Chairman and Managing Director, Hand in Hand India, respected Sri G. Vasudev Ji, Secretary Green Rameshwaram Trust, who is the main source of culminating this project in our district, and Maryadakuya Srimati Deepa, Village Panchayat President அவர்களுக்கும் அனைத்து ஹேண்ட் இன் ஹேண்ட் விவேகானந்தா கேந்திரா உறுப்பினர்கள் எல்லோருக்கும், நம்மளுடைய முத்துவிஜயாபுரத்தினுடைய கிராம பொதுமக்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சிறப்பான ப்ராஜெக்ட் நம்மளுடைய மாவட்டத்தில், குறிப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து மழையை டிபெண்ட் பண்ணிதான் இருக்கிறது. நம்மளுடைய விவசாயம் வந்து மழை நீர் டிபெண்ட் பண்ணிதான் இருக்கும். அதே போல் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு, விவசாயத்துக்கு இருக்கட்டும், நம்மளுடைய டெய்லி பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் வந்து மழையில சேகரிக்கக்கூடிய நம்மளுடைய கண்மாய்கள் இருக்கின்ற தண்ணீர் தான். அதே போல் நம்மளுடைய விவசாயத்துக்கு மெஜாரிட்டி வந்து ஒரு எஷ்யூர்ட் இரிகேஷன் நம்மளுடைய பண்ணை குட்டைகள் அல்லது நம்மளுடைய கண்மாயில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்ப வறட்சி இருக்கிற மாவட்டம். தொடர்ந்து மழை பெய்ல் ஆகிட்டு இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய லைன் ஃபால் தான் நம்மளுடைய விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
ஜஸ்ட் இங்க வந்து நம்மளோட நிறைய பேர் அங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால ரெண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நான் பேசுறேன். Just for the understanding of all the dignitaries present in the meeting, you know very well our district is drought hit district. Rainfall is continuously fails. Once in 2-3 years we get very good rainfall. Our people are very hard working. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. Even rain மழை எப்படி வரும்னு தெரியாது, ஆனாலும் விவசாயம் வந்து ரெடியா ப்ளோ பண்ணி இருப்பாங்க. எப்படி whether rain necessary or not, but our farmers are always ready. So that is the scenario of the district. Continuous drought and erratic rainfall. Agriculture is primarily dependent on the rain, and agriculture is done through our water saved in the farm ponds or tanks. Daily usage water also is a fight. In this scenario, our government has நம்முடைய அரசாங்கம் வந்து குறிப்பாக பல்வேறு நீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி குடிமராமத்து திட்டம் நம்மளுடைய கிராமங்களில் இருக்கிற அனைத்து கண்மாய்களும் நம்ம கடந்த ஆண்டு எடுக்கிறோம்னா we have taken almost about 69 PWD tanks, 224 MI tanks, 988 ஊரடீஸ் எல்லாம் தூவா இருக்கிறோம். கடந்த ஆண்டு நேச்சர் பிளஸ் பண்ணி நல்லா வந்திருக்கிற தண்ணி சேவ் பண்ணது இந்த கொடைக்காலம் தாண்டி சில டேங்க்ஸ்ல இருக்கிறது. இது போன்று நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து குறிப்பாக I should thank our NSC Foundation and Handy Man for taking this project. Very comprehensive. இதுல நீங்க ஒரு காம்பனன்ட் பாத்தீங்கன்னா வெறும் கண்மாய் தூவாது இல்லை. It's not just desilting the pond or saving the water. It's a comprehensive, complete agriculture, food security, drinking water and saving and rejuvenating the water body. Complete our human life. There are all aspects of the project design பண்ணிட்டீங்க. So my special thanks for our Handy Man and NSC Foundation for designing a very comprehensive project. And yesterday the team has come and presented. I have seen it. It's a very sustainable. நல்ல தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும். நம்ம இன்று வந்து சிறப்பாக நம்மளுடைய நீர்நிலைகளை தூர்வாரி அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட் நம்ம சிறப்பாக இருக்கிறோம்னா நம்மளுடைய மக்கள் தான் செயல்படுத்தினீங்க. மக்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. குடிமராமத்து திட்டம் எல்லாம் வந்து அந்தந்த மக்கள் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல இது வந்து நம்மளுடைய கிராம மக்கள் வச்சுதான் பண்றதுக்காக தயாரா இருக்கிறார். NSC Foundation, I should thank madam, you have already signed 20 crore MOU with various organizations who have been working in our district. They are doing very well and I am monitoring it. And one such organization which has been doing good work is Handy Man. Rightly this has been handed over to them. They have been doing very good work. And Vivekananda Kendra is coordinating. Today, we are in our district, we are definitely going to converge all the government programs and this project. Almost at that 7.5 crores பல்வேறு வில்லேஜஸ்ல இந்த ப்ராஜெக்ட் தொடங்கி செயல்படுறதுக்காக இருக்கிறாங்க. நம்மளுடைய அரசாங்கத்து சார்பாக பல திட்டங்கள், பண்ணை குட்டைகள் 2500 பண்ணை குட்டைகள் வெற்றிருக்கிறோம். ஒரு விவசாயி 1 லட்சம் மானியம் அரசு மூலியா வழங்குறது பெற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் தண்ணீர் சேமிப்பு பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய லாஸ்ட் இயர் நம்ம பார்க்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி மதிப்பீட்டில் நீர்நிலைகள் அனைத்து நம்மளுடைய மாவட்டத்துல தூர்வாரிக்கிறோம். இந்த ஆண்டு அதே மாதிரி நம்ம பண்றதுக்காக அரசாங்கத்திலிருந்து பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அவர்கள் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், a very successful program. So across the country aspiration district பின்தங்கி இருக்கிற மாவட்டங்கள் முன் கொண்டு வருவதற்காக அக்ரிகல்ச்சர், animal husbandry, அதே போல் health, education, infrastructure, skill development, financial inclusion, இது போன்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் வந்து முன் வரணும் தான் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் உடைய இந்த சிறப்பான ப்ரோக்ராம். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் இந்த மக்கள் வந்து நல்லா உழைக்கக்கூடிய மக்கள். உழைப்பு இருக்கிறதுனா டெஃபினட்டா முன் போவதுக்கு எந்த விதமான தடை இருக்காது. அரசாங்கம் தற்போது நிறைய ஃபண்ட்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் NGOs நம்ம கூட ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கிறார். அதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். திஸ் இஸ் a very good example. Almost crores of rupees நம்மளுடைய நிதி ஆயோக் டைரக்ஷன்ல ஒரு கோஆர்டினேஷன்ல ஒர்க் பண்றதுக்காக தயாரா இருக்கிறார்கள். நம்ம கிராமத்துல இருக்கிற மக்கள், all the people of this village are ready to work in this project. Definitely district administration will coordinate the efforts of everybody for development of the district. இங்க அமைந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரும் நம்மளுடைய நலனுக்காக நீர்நிலைகள் பாதுகாக்கிறது,
சிறப்பான முறையில் விவசாயம் பண்றது, நம்மளுடைய தண்ணி பாதுகாப்பாகவும் பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா இன்று நம்ம வந்து கோவிட் சிச்சுவேஷன் எல்லாம் மாஸ்க் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். முன்னாடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறோம். அரசாங்கம் மாநிலம் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ கோவிட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கிறது. அதை பார்த்து பயந்துட்டே இருக்க வேண்டாம், ஆனாலும் அலட்சியம் பண்ணக்கூடாது. சோ தொடர்ந்து நம்மளுடைய வேலைகள் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல் நம்ம வந்து இங்க அமைந்திருக்கிற அனைவரும் நம் வேலையில் இருக்கும்போது பாதுகாப்பாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, பாதுகாப்பான முறையில் இருக்கிறது, ஹேண்ட் ஹைஜீன் பார்க்கறது, இது மேல முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுடைய கிராமங்களில் விழிப்புணர்வு வழங்கிட்டே இருக்கணும். என்னென்றால் நம்ம வீட்டிலே இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட்? நல்லா உப்பு தண்ணீர் குப்பளிக்கலாம், சால்ட் வாட்டர் பாட்டிலிங். அதே போல் நம்ம வந்து நீர் ஆரம்பிக்கலாம், ஸ்டீமிங். அதே போல் சுடு தண்ணீர் சாப்பிடலாம், வார்ம் வாட்டர் குடிச்சுட்டே இருக்கலாம். அதே போல் இம்யூனிட்டி பூஸ்டிங், நம்மளுடைய உணவு பழக்கங்களை, இன்னொரு கல்ச்சர், இன்னொரு ஃபுட் நமக்கு இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்றோம்னா டெஃபினட்டா இந்த கொரோனா வைரஸ்ல எந்த விதமான பாதிப்பு இல்லாம நம்ம வந்து ஈஸியா நம்ம அதை தாண்டலாம். அதனால இந்த சிறப்பான முறையில் இந்த ப்ராஜெக்ட் செயல்படுத்துகிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக ஒர்க் பண்ணோம். ஐ தேங்க் அவர் ரெஸ்பெக்டட் CEO NSC and Chairman and Managing Director of Hand in Hand and NSC Foundation Hand in Hand, and also Vivekananda Kendra for coordinating and taking up this, and thank you on that. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.